ஒருமுறை படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையில் ஒரு விவாதம் ஏற்பட்டது. நானே உலகை படைக்கிறேன், அதனால் நானே உயர்ந்தவன் என்று பிரம்மாவும், நான் இல்லாவிட்டால் உலகம் இயங்காது, நானே அனைவரையும் காப்பவன், அதனால் நானே உயர்ந்தவன் என்று விஷ்ணு பகவானும் வாதிட்டனர். இந்த விவாதம் ஒரு கட்டத்தில் பெரிய போராக மாறியது. அவர்களின் ஆணவத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் அவர்கள் இருவருக்கும் நடுவே ஒரு பிரம்மாண்ட ஜோதியாக உருவெடுத்தார். அந்த ஜோதியின் அடியையோ அல்லது முடியையோ யார் முதலில் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று ஒரு குரல் ஒலித்தது. இதை கேட்ட விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து நிலத்தை தோண்டிக் கொண்டு அதன் அடியை தேடிச் சென்றார். அதோடு பிரம்மதேவர் ஒரு அன்னப்பறவையாக மாறி அந்த ஜோதியின் உச்சியை தேடி மேலே பறந்து சென்றார். நீண்ட தூரம் சென்றும் அடியை காண முடியாத விஷ்ணு பகவான் சிவபெருமானின் எல்லையை யாராலும் அறிய முடியாது என்பதை உணர்ந்து தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பினார். அதேபோல் மேலே பறந்து சென்ற பிரம்மதேவராலும் அதன் உச்சியை அடைய முடியவில்லை. அப்போது மேலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த தாழம்பூவை கண்டார். அதனிடம், நீ மேலிருந்துதானே வருகிறாய், இந்த ஜோதியின் உச்சியானது இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அந்த தாழம்பூ, நான் பல காலங்களாக கீழே விழுந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இதன் உச்சியை நான் கண்டதே இல்லை என்றது. அப்போதுதான் பிரம்மதேவருக்கு புரிந்தது, இந்த ஜோதியின் உச்சியை தன்னால் அடைய இயலாதென்று. உடனே பிரம்மதேவர் தான் உச்சியை பார்த்து விட்டதாக தனக்காக பொய் சாட்சி சொல்லும்படி அந்த தாழம்பூவிடம் கேட்டுக்கொண்டார். தாழம்பூவும் ஒப்புக்கொண்டது. உடனே சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி தான் இந்த ஜோதி என்ற உண்மையை வெளிப்படுத்தினார். விஷ்ணு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு தகுந்த மரியாதை அளிக்கப்பட்டது. ஆனால் பொய் சொன்ன பிரம்மாவுக்கு தண்டனையாக பூலோகத்தில் பிரம்மாவுக்கு தனியாக கோயில்கள் ஏதும் இருக்காதென்றும், பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ இனி சிவபூஜைக்கு பயன்படாதென்றும் சாபமளித்தார். இந்த கதையானது எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் ஆணவம் என்பது வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதையும், இறைவனின் எல்லையை யாராலும் அளவிட முடியாது என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது.